மகுசோதரம் சோதரம் 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 சர்வல்லவரே மகுசோதரம் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மகுசோதரம் சோதரம் 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 தயவுள்ளவரே மகுசோதரம் சோதரம் 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 மகிமையான தேவனே, மகிமையானவரே மகுசோதரம் சோதரம் 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 எங்கள் அப்பா பிதாவே மகுசோதரம் சோதரங்கள் அன்பின் ரட்சகரே மகுசோதரம் எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே மகுசோதரம் சோதரம் 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 சோதரங்கள் கழுகிறவரே சுத்திகரிக்கிறவரே அப்பா எங்களை தகுதிப்படுத்துகிறவரே மகுசோதரம் சோதரம் சோதரம் ஆராதிக்கிற இறக்கத்துக்காக ஓமை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இயேசுவே மகுசோதரம் சோதரம் 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 இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கல்வாரி நாயகரே மகுசோதரம் சோதரம் 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 இயேசுநாதா மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்துதிப்போம் இயேசுவின் பாதம் ஸ்துதிக்க பேரும் அற்புதரானதால் ஸ்துதிப்போம் இயேசுவின் பாதம் ஸ்துதிக்க பேரும் அற்புதரானதால் வணங்குவோம், வணங்குவோம், வணங்குவோம் அவர் பாதம் வீழ்ந்து வணங்குவோம், வணங்குவோம், வணங்குவோம் அவர் பாதம் வீழ்ந்து ஸ்துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரு அற்புதரானதால் துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் பேயின் தலை மீதித்தவர் நோயின் பலனளித்தவர் பேயின் தலை மீதித்தவர் நோயின் பலனளித்தவர் போற்றுவோம், போற்றுவோம், போற்றுவோம் நம் தேவசுதனை போற்றுவோம், போற்றுவோம், போற்றுவோம் நம் தேவசுதனை துதிப்போம் இயேசுவின் பாதம் ஸ்துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்போம் இயேசுவின் பாதம் ஸ்துதிக்க பேரும் அற்புதரானதால் வானம் பூமியும் மடங்கா வல்ல அற்புதரானதால் வானம் பூமியும் மடங்கா வல்ல அற்புதரானதால் அற்புத அற்புத அற்புதரவர் நாமமே நாம் அற்புத அற்புத அற்புதரவர் நாமமே நாம் துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் ஜெயகுமாரனும் ஜெயமே பெற்று விளங்கினார் ஜெய ஜெயகுமாரனும்
ஜெயமே பெற்று விளங்கினார். ஜொலிப்பாரே 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 அவர் தாசர் என்றைக்கும். ஜொலிப்பாரே 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 அவர் தாசர் என்றைக்கும். துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராமிவர். தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராமிவர். மகத்துவமே 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 அவர் ராஜ்யம் என்றைக்கும். மகத்துவமே 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 அவர் ராஜ்யம் என்றைக்கும். துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் பாரம். செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் பாரம். மகிழுவோம் 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 அவர் கிருபையில் என்றும். மகிழுவோம் 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 அவர் கிருபையில் என்றும். துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். துதிப்போம் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு சோதரம் 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 சோதரம். குருவின் தேவனே மைத்துதிக்கிறோம் 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 மைத்துதிக்கிறோம். மகிமின் தேவனே மகு சோதரம் 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 சோதரம். ஏசப்பா மை நன்றியோடு மைத்துதிக்கிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா. स्तोत्रिக்கிறோம் நல்ல ஆண்டவரே மை நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. स्तुति करते परमेश्वर, आपको धन्यवाद के साथ आपकी स्तुति हो. ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய சிலர் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி சேர்ந்து इस शाम के समय पर आपके बच्चों थोड़े जन आपके सम्मुख पर इकट्ठे होकर பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். आपकी गीत गाकर आपकी महिमा करने के लिए आपने जो कृपा हमें दी है, इसलिए आपको धन्यवाद. காத்திருப்பு கொடுத்த எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर इस बाट जोने की प्रार्थना को आशीर्वाद करो. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. सुनने वाले हर एक बच्चों को आप अधिक से आशीर्वाद कीजिएगा. ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருந்த உம்முடைய கிருபைகளையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வரங்களையும் வல்லமைகளையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள தக்கதாக கர்த்தர் ஒருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். आपके सम्मुख पर बाट जोकर आप रखे हुए आशीर्वाद वरदान और भलाइयों को पाने के लिए इन दिनों पर आप कृपा कीजिएगा. உள்ளான மனுஷரை ஒன்று கூட பலனடையத்தக்கதாக आप भीतरी मनुष्य भी एक पल के लिए बलवंत होने के लिए ஆவியானவர் ஒவ்வொரு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा जी हर एक को बल देकर चलाइएगा. எல்லா சோர்வுகள் அசதிகள் நிர்வாசாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்துப்படுவீராக. सारे प्रकार की उदास को निराश को परमेश्वर दूर कीजिएगा. உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். उत्साहित की आत्मा देकर हर एक को चलाइएगा. பலவிதமான தேவைகளோடு பிரச்சனையோடு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். कई प्रकार की जरूरत के साथ आपके सम्मुख पर बैठे हुए बच्चों की सारी जरूरत को इन दिनों पर आप स्मरण करो. தொடர்ந்து
பரிசுத்தாவே நீங்கள் ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार पवित्र आत्मा जी हमें लगातार எங்கள் தாழ்ந்த चलाइएगा। மித்திர கரத்திலே தருகிறோம். हम अपने आप को दीनता कर कर आपके हाथों पर देते இயேசுவின் हैं। நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं, अच्छे पिता। ஆமென். அல்லேலூயா. खुश जय के गीत के गीता पर गीत नंबर है 39। जीवन जल आत्मा प्रभु। जीवन जल आत्मा प्रभु, बहती नदियाँ सा आतु प्रभु। जीवन जल आत्मा प्रभु, बहती नदियाँ सा आतु प्रभु। आ प्रभु सद्गुरु, आ प्रभु सद्गुरु, बहती नदियाँ जैसा, बहती नदियाँ जैसा। जीवन जल आत्मा प्रभु, बहती नदियाँ सा तू प्रभु। जीवन जल आत्मा प्रभु, बहती नदियाँ सा तू प्रभु। थोड़ा डूबो काफी नहीं, ज़्यादा डूबो काफी नहीं।
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களில் பாடல் எண் 271 பாடல். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானா, கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானா. அவரே ஜீவனும் வாழ்வில் பலனுமானார், அவரே ஜீவனும் வாழ்வில் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில், தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில், இடறி விழுந்தார்கள் இல்லாமல் போனார்கள், இடறி விழுந்தார்கள் இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது, என் நெஞ்சம் தஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. கேடு வரும் நாளிலே கூடார மறைவினிலே, கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே, மறைத்து வைத்திடுவார் பாதுகாத்திடுவார், மறைத்து வைத்திடுவார் பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், என் தலை நிமிர என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன், அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன். பாடல் பாடிடுவேன், நடனமாடிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனமாடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. நாட்கள் கூட கூட பலனும் பெருகிவிடும், நாட்கள் கூட கூட பலனும் பெருகிவிடும். இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும், இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, மக்கு சோதரம் 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 प्रभु यीशु வளர்ப்பின் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஏசப்பா மிகு சோதரம் 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 எங்கள் அன்பின் தேவனே ஹல்லேலூயா 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 இயேசுவே மகு தோத்ரம் 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 இயேசுவே ஹல்லேலூயா 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 அன்பின் ஆண்டவரே மகு தோத்ரம் 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 கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே கிருபையின் தேவனே கிருபை நிறைந்தவரே ஹல்லேலூயா 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 எங்கள் பரிசுத்தரே மகு தோத்ர 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 தோத்ரங்கள் ஆவியாளவரே மகு தோத்ர 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 எங்கள் அன்பின் ஆவியாளவரே ஹல்லேலூயா 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 கிருபை நிறைந்தவரே மகு தோத்ரம் 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 எங்கள் அன்பின் இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 மகிமையான தேவனே மகு தோத்ரம் 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 நெசுபே ஹல்லேலூயா 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 இயேசுநாதா மிகு தோத்ரம் 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 இயேசுவே மைதுரிகிறோம் 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 ஹல்லேலூயா 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 நேசுவே மகு சோத்ரம் அன்பின் ஆவியாளவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பின் நேசுவே ஹல்லேலூயா உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம்மொழிகள் கற்று தாரும் உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம்மொழிகள் கற்று தாரும் உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் உந்தன் சிறகுகள் நிழல்களிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும் உந்தன் சிறகுகள் நிழல்களிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும் ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா எல்லாம் சொல்லுமா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே நடத்துமையா ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டே
को यीशु है, तेरा सम्मुख आनंद है, अब्बा तेरे सामने कब मैं पहुंचूंगा, अब्बा तेरे सामने कब मैं पहुंचूंगा, चेहरा देख गए तृप्त हो जाऊंगा, तेरा चेहरा देख गए तृप्त हो जाऊंगा, मेरा सब कुछ यीशु है, तेरा सम्मुख आनंद है, मेरा सब कुछ तेरा सम्मुख आनंद है, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவி, எப்படியோ நிறைவேற்றி முடித்திடுவி, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்ததே ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்ததே ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்ததே ஒரு நாளும் தடைபடாதையா, நான் எம்மாத்திரா ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கே, நான் எம்மாத்திரா ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கே, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மே நன்றியோடு மை துதிக்கிறோம் எங்களால் மீன் ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஏசப்பா மக்கு தோத்ரா 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 தோத்ரா, எங்களால் ஆவியானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் மை துதிக்கிறோம், எங்கள் கிருபையின் தேவனே மக்கு தோத்ரா 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 மகிமையின் தேவனே மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதித்து நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, स्तुति करते परमेश्वर, आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो। ஆண்டவரே இந்த பாடல் பகுதியை மட்டும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்கு நமக்கு ஸ்தோத்திரம், परमेश्वर इस गीत के भागों को आप तक आशीर्वाद दिए वे कृपा के लिए स्तुति हो। ஆண்டவரே தொடர்ந்து நம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து लगातार आपके चरणों तले बाट जोकर இன்னும் நாங்கள் ஜெபிக்கும்படியாக
हम लोग प्रार्थना करने के உங்கள் लिए, வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக आपके वचन को मनन करने के தொடர்ந்து लिए பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार पवित्र आत्मा जी चलाइएगा। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. लगातार पवित्र आत्मा आप हमसे बातें करो। தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार हमें मार्गदर्शन करो। உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. आपके चरणों तले बैठे हुए हर एक बच्चों को आशीर्वाद அவருடைய करो। வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. सारी मुसीबतों को बदल कर दे दो। எல்லா வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் மாற்றிப்படுவீராக. सारी वेदना दुख को दूर कीजिएगा। கர்த்தருடைய நன்மையினால் ஒவ்வொரு கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर अपने भलाई से हर एक को भरपूर करो। எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி தருவீராக. सारी रुकावटों को बदलो। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நாம் சிறு நேரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக தேவனை துதிக்க ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். हम थोड़ी देर परमेश्वर के समूह पर बाढ़ जोने के लिए प्रभु ने जो कृपा दी है, इसलिए हम जिम्मेदार है कि परमेश्वर की स्तुति करना। வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். हम शास्त्र में से एक वचन को पढ़ेंगे। அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். प्रेरित काम की पुस्तक 6वां अध्याय उसकी 3रा वचन। ஆதலால் சகோதரரே, इसलिए भाइयों, பரிசுத்த ஆவியும் पवित्र आत्मा ஞானமும் நிறைந்து और ज्ञान से भरपूर நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். और बुद्धि से परिपूर्ण हो चुन लो कि हम उन्हें इस काम पर ठहरा दे, அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். और कि हम उन इस काम पर ठहरा दे। பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள், जो लोग पवित्र आत्मा और बुद्धि से परिपूर्ण हो நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்கள், और जो उनका जो सुनाम हो। பரிசுத்த ஆவி நிறைவுள்ளவர்கள், पवित्र आत्मा की भरपूरता, அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். वो लोग अच्छी गवाही पाए हुए அவர்கள் रहेंगे விலையேறப்பட்டவர்களாக இருப்பார்கள். और वो लोग बहुमूल्य रहेंगे। இங்கே பரிசுத்த ஆவி பெற்ற நற்சாட்சி பெற்ற 7 பேரை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். यहाँ पर अच्छा नाम पाया हुआ 7 जन के बारे में हम देखते हैं। நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியிலே எப்பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். हम भी पवित्र आत्मा पर हमारे जीवन पर संपूर्ण होना चाहिए। அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாட்சியுள்ள ஜீவன் செய்ய முடியும். तब हम अपने जीवन पर एक गवाही की जीवन बिता सकते हैं। நாம் ஒரு விசேஷித்தவர்களாக நாம் காணப்பட முடியும். हम एक विशेष व्यक्ति हो सकते हैं। ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும். इसलिए हम हर एक दिन पवित्र आत्मा की भरपूरता के साथ जीना है। அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். वही प्रेरित काम की पुस्तक 6वां अध्याय 5वां वचन पर जब पढ़ते, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. ये बात सारी मंडली को अच्छी लगी, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய और उन्होंने जो विश्वास और पवित्र आत्मा से भरपूर होने वाला ஸ்தேவான், स्तीफनुस, பிலிப்பு, फिलिप புரோகோர், और प्रभु நிக்கானோர், और निकानोर, தீமோன், तीमोन, பர்மேனா, परमिनास நிக்கோலா, और अंतिकवासियां। பரிசுத்த ஆவியில் நிறைவுள்ள 7 பேரை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். यहाँ पर पवित्र आत्मा पाए हुए 7 जन के बारे में देखते हैं। இவர்கள் பரிசுத்த ஆவியிலேயும் விசுவாசத்திலேயும் ஞானத்திலேயும் நிறைவுள்ளவர்களாக காணப்பட்டார். ये पुरुष जो ऐसे हैं, विश्वास पवित्र आत्मा से परिपूर्ण है, இதனால நற்சாட்சியுடையவர்களாக காணப்பட்டார்கள். इसलिए ये एक अच्छी गवाही पाए हुए थे। நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால், हम भी यदि हमारे जीवन पर एक अच्छी गवाही को पाना है, பரிசுத்த ஆவியிலே ஒவ்வொரு நாள் நிறைவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். हम पवित्र आत्मा पर हर एक दिन परिपूर्ण होना चाहिए। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். प्रेरित काम की पुस्तक 1वां अध्याय 8वां वचन कहता பரிசுத்த है, ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது पवित्र आत्मा जब तुम पर आएगा, நீங்கள் பலனடைந்து तुम बलवंत होकर யூதேயாவிலும் எருசலேமிலும் तुम यहूदिया और यरूशलेम சமாரியாவிலும் और समारिया, பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். पृथ्वी के चोर तक मेरे गवाह होंगे। அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியுள்ளவர்களாக மாற்றுகிறது. तो इस पवित्र आत्मा जो है, ये जिंदगी हमें गवाही की जिंदगी बनाती है। அப்ப பரிசுத்த ஆவியிலே நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும். तो पवित्र आत्मा से हरदम हम भरपूर होना चाहिए। அப்ப இந்த 7 பேரை பற்றி நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாக நாம் காண்கிறோம். इस 7 जन के बारे में पवित्र आत्मा की परिपूर्ण कर हमने देखा। இவர்கள் நற்சாட்சியுள்ள
உள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள். और ये लोग अच्छे गवाही को पाए हुए व्यक्ति भी ஸ்தேவானை थे. பற்றி நாம் பார்ப்போமேயானால் स्टीफनुस के बारे में जब हम देखते हैं, ஸ்தேவான் என்றால் ஜெயத்தின் கிரீடம். स्टीफनुस का मतलब जय का मुकुट. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறோம். आप प्रेरित काम की पुस्तक 6वां अध्याय पर जब देखते हो, 8 वசனத்திலே வாசிக்கிறோம். उसकी 8वां वचन, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் स्टीफनुस अच्छे पवित्र आत्मा से भरपूर होकर ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். लोगों के अंदर अच्छी एक चिन्ह और चमत्कार किया. அப்ப பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளதான ஸ்தேவான் पवित्र आत्मा पर भरपूर रहने वाला அவர் स्टीफनुस, விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவராகவும் காணப்பட்டார். वो विश्वास और सामर्थ पर वह भरपूर थे. ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். लोगों के अंदर बड़ी अद्भुत और चमत्कार करने लगे. அப்ப பரிசுத்தாவின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது तो इसका मतलब जब पवित्र आत्मा की परिपूर्ण हमारे जीवन पर आएगा, விசுவாசம் वல்லமையும் பெருகும். विश्वास और सामर्थ बढ़ेगा. வல்லமை அவருக்கு காணப்பட்டது. और उनके पास सामर्थ था. இந்த ஸ்தேவானை பற்றி நாம் பார்ப்போமேயானால் स्टीफनुस के बारे में जब हम அவர் पढ़ते हैं, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார். वह परमेश्वर के लिए जलन रखने वाला मनुष्य அப்ப था. பரிசுத்தாவின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக வைராக்கியமாக வாழ செய்யும். तो पवित्र आत्मा की परिपूर्णता हमारे जीवन पर परमेश्वर के लिए जलन रखने रखेगा. இந்த ஸ்தேவானை பற்றி பார்ப்போமேயானால் அவர் அன்பிலே நிறைந்து காணப்பட்டார். स्टीफनुस के बारे में यदि हम देखते हैं तो वह परमेश्वर के प्रेम पर भरपूर थे. இதனால வாழ்க்கையில வந்ததான பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். इसलिए उसके जीवन पर जो कुछ जो विपत्ति आई उसे स्वीकार किया. வாழ்க்கையில வந்த பாடுகளை குறித்து முறுமுறுக்கவில்லை. उसके जीवन पर आने वाले सारे दुख के बारे में वह गिड़गिड़ाए பாடுகளை नहीं. கண்டு சோர்ந்து போகவில்லை. वह कोई दुख को देखकर वह निराश नहीं हो गए. பாடுகளை கண்டு பின்வாங்கி போகவில்லை. उसके जीवन पर आए वह दुख को देखकर वह पीछे नहीं हटे. அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். दुख को वह स्वीकार किए. தேவனுக்காக வைராக்கியமாய் காணப்பட்டார். परमेश्वर के लिए एक जलन रखने वाला मनुष्य அவர் था. வல்லமை நிறைந்தவராய் காணப்பட்டார். और वह बड़ी सामर्थी थे. அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். अद्भुत और चमत्कार करने वाले में से थे. அப்ப இதற்கெல்லாம் காரணம் பரிசுத்தாவின் நிறைவு. तो ये सारे कारण एक ही है, जो पवित्र आत्मा की அப்ப परिपूर्णता. நான் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டுமானால், यदि हम परमेश्वर के लिए जीना चाहते தேவன் हैं, அன்பிலே நிறைந்து வாழ வேண்டுமானால், परमेश्वर के प्रेम पर भरपूर होना चाहते தேவனுடைய हैं, வல்லமையிலே நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால், परमेश्वर की शामत को पाना ஒரு चाहते हैं, நற்சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட या வேண்டுமானால், एक अच्छे गवाही पाना चाहते हो, பரிசுத்தாவிலே நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். पवित्र आत्मा की भरपूरता के साथ जीना ஒவ்வொரு है. நாளும் பரிசுத்தாவிலே வளர வேண்டும், பெருக வேண்டும். हर एक दिन पवित्र आत्मा पर बढ़ना है, परिपूर्ण होना है. எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தாவிலே நிரம்ப வேண்டும். सारी परिस्थितियों पर पवित्र आत्मा पर परिपूर्ण होना चाहिए. இரண்டாவது நாம் பிலிப்பை பற்றி பார்ப்போமேயானால், दूसरा जब फिलिप्पू के बारे में देखते हैं, பிலிப்பு என்றால் ஜீவனுள்ள சாட்சி. फिलिप्पू का मतलब जो है जीवन की गवाही. அவர் சபைக்கும் ஆண்டவருக்கும் ஜீவனுள்ள சாட்சியாக காணப்பட்டார். वो कलीसिया के लोगों के लिए और परमेश्वर के लिए एक जीवित गवाही இப்ப थे. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் நிறைவு காணப்படும் பொழுது जब हमारे जीवन पर पवित्र आत्मा की परिपूर्ण रहेगा, சபைக்கு நாம் ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ முடியும். हम कलीसिया के लिए जीवित गवाही बन सकते हैं. ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ முடியும். परमेश्वर के लिए जीवित गवाही बन सकते हैं. இந்த பிலிப்பு ஜீவனுள்ள சாட்சி உதவி ஊழியன் என்று அர்த்தம். ये फिलिप जो है साथी सेवक है कर हम देखते हैं. உதவி ஊழியக்காரனாக இருந்தார். वो साथ मिलकर सेवकाई करने वाला அப்ப मनुष्य था. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாம் உதவி ஊழியர்களாக இருக்கிறோம். और विश्वासी हर एक लोग हम साथी सेवक लोग हैं. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு உதவி ஊழியர்கள். उद्धार पाए हुए हर एक प्रभु के बच्चों परमेश्वर के लिए एक साथी सेवक அப்ப है. தேவன் தந்த உதவி ஊழியத்திலே சரியாக இருக்க வேண்டுமானால், अगर परमेश्वर दिए हुए उस सेवकाई पर हम ठीक से होना है, பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். पवित्र आत्मा की परिपूर्ण होना ही அப்பொழுது चाहिए. நமக்கு கொடுத்ததான ஊழியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். तब हमारे लिए दिए हुए कामों को हम ठीक से पूरा कर सकते நமக்கு हैं. கொடுத்ததான வேலையை நாம் சரியாக செய்ய முடியும். हमको दिए हुए कामों को हम ठीक से पूरा कर सकते हैं. பரிசுத்தாய் நிறைவு இல்லாவிட்டால் अगर पवित्र आत्मा की परिपूर्ण नहीं है, கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய முடியாது. दिए हुए काम को पूरा नहीं कर पाओगे. கொடுக்கப்பட்ட உதவி ஊழியத்தை செய்ய முடியாது. दिए हुए साथी सेवक को पूरा नहीं कर सकते हो. முறுமுறுத்து கொண்டு இருப்போம். आप गिड़गिड़ाते रहोगे. எதிர்த்து நிற்கிறவர்களா இருப்போம். हम विरोध करने वाले बनेंगे. அப்ப பரிசுத்தாவின் நிறைவுதான் पवित्र आत्मा की भरपूरता நாம் தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ வைக்கும். हम परमेश्वर के लिए जीवित गवाही बनाएगा. தேவன் நமக்கு கொடுத்ததான உதவி ஊழியத்தை நாம் சரியாக செய்ய முடியும். परमेश्वर दिए हुए साथी सेवकाई को हम ठीक से कर सकते हैं. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். प्रेरित काम की 8वां अध्याय पर जब हम पढ़ते हैं, 6, 7, 8 வசனத்திலே வாசிக்கிறோம். उसका 6, 7 और 8 पढ़ेंगे. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு फिलिप किए हुए सारे अद्भुतों को देखकर கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை और वो जो
जो कुछ लोगों से कहा ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். वो एक मन होकर उसे ध्यान से सुने। அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு और कई लोगों के अंदर रहने वाला जो आत्मा दुष्ट आत्मा அவர்களை விட்டு புறப்பட்டது. वह चिल्लाकर उनसे निकल गया। அநேக திமிர்வாதக்காரர்களும் कई इस प्रकार के जलन रखने वाले சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். और लंगड़े वो ठीक हो गए। அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. और वो शहर पर बड़ी आनंद होने लगी। அப்ப பிலிப்புக்குள்ளே தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் இருந்தது. फिलिप के अंदर एक बड़ा शामत परमेश्वर की थी। இதனால் அநேகரில் இருந்ததான அசுத்தாவிகள் எல்லாம் மிகுந்த சத்தத்தோட ஓடி போய் விட்டது. इसलिए कई लोगों के अंदर जो रहने वाले अशुद्ध आत्मा बड़ी शब्द के साथ चिल्लाती हुई வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். जो बीमारी थे वो ठीक हो गए। திமிர்வாதக்காரர்கள் குணமானார்கள். जो लकवे थे वो ठीक हो गए। சப்பானிகள் குணமானார்கள். लंगड़े वो ठीक हो गए। அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. और उस शहर पर उस नगर पर बड़ा आनंद छा गया। அப்ப பரிசுத்தாவின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது तो पवित्र आत्मा की परिपूर्ण रहेगा। நம் மூலமாக மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். हमारे द्वारा दूसरे के जीवन पर वो आनंद நாம் रहेंगे। இருக்கிற இடத்திலே சந்தோஷம் உண்டாகும். हम जहाँ हैं वहाँ पर लोग आनंद நாம் रहेंगे। போகிற இடங்களிலே சந்தோஷம் உண்டாகும். जहाँ हम जाएंगे वहाँ पर लोग आनंद रहेंगे। துக்கம் உண்டாகாது. वहाँ पे दुख नहीं होगा। சில ஆளு போன உடனே துக்கம் விட்டுருவாங்க. कई लोग जाने पे वो दुख हो जाते। வந்துட்டானா ये आ गया क्या, வந்துட்டாளா ये आ गई क्या, ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு தான் போவா. ये कुछ करके ही जाएगी। பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா அங்க போற இடத்துல சந்தோஷம் சமாதானம் உண்டா. पवित्र आत्मा जिसके अंदर भरपूर है वो जाएगा तो वहाँ पर आनंद है। எந்த குழப்பம் உண்டாகாது, கலக்கம் உண்டாகாது. वहाँ पर कोई गड़बड़ी नहीं होगी, वहाँ पर कोई चिंता नहीं होगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பரிசுத்தாவிலே நிறைவுள்ளவர்களாய் வாழ तो வேண்டும். हमारे जीवन पर हमारे पवित्र आत्मा की परिपूर्ण के साथ रहना है। நம் மூலமாக மற்றவர்களுக்கு விடுதலை உண்டாகும். हमारे द्वारा दूसरे को छुटकारा, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும். दूसरे के जीवन पर भलाई। ஆகினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தாவிலே எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். इसलिए हम अपने जीवन पर हरदम पवित्र आत्मा की परिपूर्णता के साथ जीना है। தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். परमेश्वर के लिए जीवित गवाही बनकर जीना है। ஆண்டவருக்கு உதவி ஊழியம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर के लिए साथी सेवक काय करना है। தேவன் நமக்கு கொடுத்ததான பொறுப்பிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर दिए हुए जिम्मेदारी पर हम सच्चे से उसे निभाना है। இதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. सारी बातों के लिए एक ही कारण है जो पवित्र आत्मा की परिपूर्ण होना चाहिए। அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்ப்போமானால் तीसरा यदि हम देखते हैं பிரகோர். तिरगोर என்றால் ஆயத்தம். पिरगोर का मतलब तैयार। நாம் எப்பொழுதும் எதற்கும் ஆயத்தமா இருக்க வேண்டும். हम कोई भी बातों के लिए हरदम तैयार रहना है। பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் पवित्र आत्मा की परिपूर्ण रहेगा, எந்த வேலையும் செய்ய ஆயத்தமா இருப்போம். कोई भी परमेश्वर के काम करने के लिए तैयार रहोगे। எதையும் முடியாது மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். कौन सी बातों को भी हम ना नहीं कहेंगे। ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியார் நம்மை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். तो इसलिए पवित्र आत्मा हरदम तैयार रखेगा। சிலட்ட ஒரு வேலை சொன்னாக்கி இது என்னால முடியாது. कई लोग को बस काम बोलेंगे तो ये मुझसे नहीं होगा। அது இப்போ சொன்னா எப்படி நடக்கும்? अब बोलेगा तो कैसे होगा। அது அப்பமே சொல்லி இருக்கணும். ये तो पहले बताना चाहिए था। 4 நாளைக்கு முந்தையே சொல்லி ये तो இருக்கணும். 4 दिन के पहले तुम बताना चाहिए था। இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவில்லாத அனுபவங்கள். तो ये सब पवित्र आत्मा की जो अनुभव नहीं है। பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குமேயானால் पवित्र आत्मा की अनुभव எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போம். वो हरदम तैयार, எந்த வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்போம். कोई भी काम करने के लिए तैयार, எதையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். कोई भी बातों को ना नहीं कहोगे। என்னை பலப்படுத்து கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मुझे बल देने वाले परमेश्वर के द्वारा सारी बातों को मैं कर அந்த सकता பரிசுத்த हूँ। ஆவியார் நம்மை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். और ये पवित्र आत्मा हर समय आपको तैयार रखेंगे। 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்கும்படியாக போனார்கள். 10 कुंवारी लोग परमेश्वर से भेंट करने निकले। மணவாளன் வந்து விட்டார். दुल्हन आ गया। 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தார்கள். उसमें से 5 कुंवारी तैयार थे, ஆனால் 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருக்கவில்லை. पर बाकी के 5 दिन तैयार नहीं थे। ஆயத்தமா இருந்ததான் 5 கன்னிகைகளும் ஆண்டவர் மணவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். जो लोग तैयार के साथ 5 जन थे वो दुल्हा के साथ निकल गए। அந்த 5 பேரும் அவங்க எண்ணெய் கேக்குறாங்க. बाकी के 5 जन उन लोग के साथ तेल पूछते हैं। உங்ககிட்ட இருக்க எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க. तुम्हारे पास थोड़ा अगर तेल होगा तो थोड़ा அது दो। நீங்க எங்க கிடைக்குமோ அங்க போய் கடையில போய் வாங்கிடுங்க. और उन्होंने कहा कि आपको जहाँ मिलेगा वहां पर जाकर ले लो। அதுக்கு பிறகு எண்ணெய் வாங்க போறாங்க. फिर जाकर वो तेल लेने गए। அவங்க எண்ணெய் வாங்கிட்டு வரக்குள்ள तेल लाने से पहले மணவாளன் போய் விட்டார். यहाँ पर दूल्हा आकर ஆயத்தமாக இருந்த 5 பேர் அவர்களோடு கூட போனார்கள். जो तैयार के साथ थे वो उनके साथ चले गए। ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு போனார்கள். जो तैयार नहीं थे वो इस पृथ्वी पर छोड़े गए। எப்பொழுது பரிசுத்த ஆவி நிறைவு இருந்தால்
இருந்தாதான் इसलिए पवित्र आत्मा की परिपूर्णता, இயேசு வரும்போது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். यीशु मसीह आते समय उसके साथ हम जा सकते हैं। ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். जो तैयार नहीं है वो त्यागे जाएंगे। ஆகையினால நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். इसलिए हरदम हम पवित्र आत्मा से भरपूर होना चाहिए। எலிசா எலியாவிடத்துல கேட்கிறாரு, एलिसा एलिया की पास पूछते हैं, எலியா எலிசாவிட்ட கேட்கிறாரு, और एलिया एलिसा से पूछते हैं, எப்ப நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், मैं तो आप परमेश्वर के द्वारा उठा लिया जाने ஆண்டவர் वाला என்ன हूं, எடுக்க போறாரு, परमेश्वर मुझे उठा लेने वाले உனக்கு हैं, என்ன வேணும் கேளு. तुझे क्या चाहिए मांग। அவன் சொல்றான், எனக்கு உம்மிடத்தில் உள்ள வரத்தை பார்க்கல 2 மடங்கு வேண்டும். वो कहता है कि तुम्हारे पास 2 है, वो मुझे 2 गुना चाहिए वरदान। அப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாயானால் तब उसने कहा कि जब मैं उठा लिया जाऊंगा तब तू அதை देखेगा, பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிறார். जब तू उठा लेते समय मुझे देख लेगा। அதுபோல तुझे मिल जाएगा। எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். उसी प्रकार एलिया को परमेश्वर ने उठा लिया। அப்பொழுது எலியாவை எலிசா நோக்கி கூப்பிடுகிறார், तब एलिसा को देखकर एलिसा एलिया को देखकर बुला रहा है, என் ஆண்டவனே, हे मेरे प्रभु, இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே इस्राएलों के लिए रथ और घोड़े थे என்று அவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிட்ட பொழுது उसको देखकर जब बुलाया, எலியாவுடைய சால்வை கீழே விழுந்தது. एलिया की जो साल उसके ऊपर गिर गया। அந்த சால்வையை அங்கே எலிசா எடுத்துக்கொண்டார். उस साल्व को एलिशा ने उठा அந்த लिया। சால்வை முறுக்கி யோர்தான் அடித்த பொழுது யோர்தான் 2ஆக பிளந்தது. उस साल्व को उसने मोड़कर एक मारा जो योर्दान पर। அப்ப எலிசா எப்போது ஆயத்தமா இருந்தார். तो इसका मतलब एलिशा हर दम तैयार थे उनकी। எலியா எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார், एलिया कब उठा लिया जाओगे, எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார், कब उठा लिया जाएंगे, எலியா எப்பொழுது பேசுவாரு, एलिया कब बात करेंगे, எலியா வாயிலிருந்து எப்பொழுது வார்த்தைகள் வெளியே வரும், एलिया की जुबान से शब्द कब निकलेगा, அதை கேட்பதற்கு उसे सुनने के அதை लिए, செய்வதற்கு उसे करने के लिए எப்போது ஆயத்தமா இருந்தார், इस एलिशा हर दम तैयार थे, எப்போது விழிப்பாயிருந்தார். हर दम जागरूक थे। நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு விழிப்புள்ள ஜீவியம் செய்ய हम வேண்டும், अपने जीवन पर हर समय जागरूक रहना எப்பொழுது जरूरी ஒரு है। ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழ हर வேண்டும். दम अपने जीवन पर तैयार रहना जरूरी है। அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். और उस चीजों के लिए तैयार करने वाला परमेश्वर का पवित्र आत्मा பரிசுத்த है। ஆவியிலே எப்பொழுது நிறைவுள்ளவர்களாய் இருப்போமானால் यदि हम पवित्र आत्मा पर हम भरपूर रहेंगे, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். हमारी जिंदगी हर दम तैयार रहेगा। அடுத்தபடியாக 4ஆவதாக நாம் பார்ப்போமானால் अगर चौथा हम देखते हैं நிக்கானோர். निकानोर। நிக்கானோர் என்றால் வெற்றி சூடினவர். निकानोर का मतलब जो है विजय को पाने वाला। உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். तुम्हारी विश्वासी संसार को जीतने वाली विजय। நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தின் நிறைவு இருக்கும் பொழுது जब हमारे जीवन पर अभिषेक की भरपूरता நம்முடைய होगा, வாழ்க்கையிலே தோல்விக்கு இடமில்லை. हमारे जीवन पर हार के लिए कभी नहीं நம்முடைய जगह। வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி கடந்து வரும். जब हमारे जीवन पर विजय के ऊपर विजय आएगा, நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम सारी बातों पर विजय प्राप्त करने वाले में से होना அபிஷேகத்தின் है। நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும். अभिषेक की भरपूरता ही हमारे जीवन पर विजय को लेकर யோபுடைய आएगा। வாழ்க்கையிலே பார்க்கிறோம், अय्यूब के जीवन पर जब देखते हैं, யோபு சாத்தானை ஜெயித்தார். अय्यूब शैतान पर विजय पाए। எங்க ஆண்டவர் சாத்தான் இடத்துல ஒரு சவால் விடுகிறார். शैतान के पास परमेश्वर ने एक सवाल पूछा। யோபு நீதிமான் உத்தமன், अय्यूब तो धर्मी और वो खरा है அவன் ஜெயிப்பான், और वो जरूर जीतेगा, அவன் ஒரு நாள் தோத்து போக மாட்டான். वो कभी हार नहीं जाएगा। அப்ப அவனுக்குள்ள இருந்த நிறைவு ஆண்டவருக்கு தெரிந்தது. तो उसकी भरपूरता परमेश्वर बहुत अच्छी तरह से जानते அதுபோல थे। சாத்தான் எவ்வளவோ போராடி பார்த்தான், शैतान कई प्रकार की कार्यों को किया, எவ்வளவோ குட்டி கர்ணம் போட்டு பார்த்தான், कई कार्यों को उसने कर कर देखा, ஒன்னு யோபு இடத்துல பலிக்கல. पर उसकी कोई भी चीज अय्यूब के पास नहीं चल पाया। பொல்லாத சாத்தான் தோற்று போனான். दुष्ट शैतान हार गया யோபு அங்கே ஜெயம் எடுத்தான். और अय्यूब वहां पर विजय पा लिए। யோபு முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை 2 மடங்காக अय्यूब की உயர்த்தப்பட்டார். पहले की परिस्थिति से भी बाद की परिस्थिति दुगुना आशीर्वाद அதுபோல पाया। பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் उसी प्रकार पवित्र आत्मा की परिपूर्णता रहेगा। நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு இடமே இல்லை. हमारे जीवन पर हार के लिए कभी जगह नहीं है। ஒருபோது நாம் தோற்று போக மாட்டோம். हम किसी बातों पर हार नहीं நம்முடைய जाएंगे। வாழ்க்கையில ஜெயத்தின் மேலே ஜெயத்தை हम பெற்றுக்கொள்வோம். अपने जीवन पर जय के ऊपर जय पाएंगे। ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே जब यीशु मसीह इस पृथ्वी पर जीवित थे, அவர் உலகத்தையும் பிசாசையும் மாமிசத்தையும் ஜெயித்தார். वो इस संसार को, शैतान को, शारीरिक को जीते அவர் எதுவும் அவரை ஒன்று செய்ய முடியவில்லை. और उसे कोई भी बात कुछ नहीं कर पाया। எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். सारी बातों पर विजय எல்லாம் पाया। மோதி பார்த்தது, सब चीज आकर उनको टकरा कर எல்லாம் देखा, வந்து இடித்து பார்த்தது, सब कुछ आकर उन पर टकरा कर எல்லாம் देखा, சவால் விட்டு பார்த்தது, सब कुछ सवाल भी किए थे, ஒன்றும் அவரை அசைக்க முடியவில்லை. कोई भी बात उनसे नहीं चल पाया। எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தார். सारी बातों पर यीशु जीते। தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் காணப்பட்டது. दानियल की सारी कार्य जय के साथ था। தானியேலுக்கு விரோதமாக அந்த தேசமே எழும்பி வந்தது. दानियल के
खिलाफ पूरा देश के लोग उठकर आए। ராஜாவையே மாத்திட்டானுங்க. राजा को भी यहाँ तक बदल दिया उन्होंने। ராஜாவையே தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட வச்சிட்டாங்க. राजा को भी दानियल के खिलाफ कार्य करने के लिए उन्होंने उनको भड़काया। ராஜாவாய் இருந்தாலும் राजा हो तो भी தானியேலை ஜெயிக்க முடியவில்லை. दानियल को जीत नहीं पाया। தானியேல் தான் ஜெயம் எடுத்தான். दानियल ही आखिर पर जीत पाए। காரணம் என்னவென்றால் इसकी कारण क्या है? அவனுக்குள்ள இருந்துதான் அபிஷேகத்தின் நிறைவு उनके अंदर रहने वाले अभिषेक की परिपूर्णता வாழ்க்கை ஜெயமாய் மாற்றினது. उनकी जिंदगी को जय बनाया। அடிமையாய் கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்திலேயும் அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தான். उनको बाबिलोन देश पर जाकर रहकर भी சிங்கம் கூட அவரை ஒண்ணும் செய்ய முடியல. सिंह तक भी यहाँ पर कुछ नहीं कर पाया। சிங்கத்தையும் ஜெயித்தான். सिंहों को भी जीते। தாவீதை பார்க்கிறோம். दाऊद को देखते அவர் போன யுத்தத்துல எல்லாம் தாவீது ஜெயம் எடுத்தார். दाऊद जो जो युद्ध पर गए सारी बाजी युद्ध पर विजय पाए। எங்கெங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாரோ जहाँ कहीं वह युद्ध पर गए ஒரு இடத்துல அவர் தோல்த்து போகவே இல்லை. एक भी जगह पर वो हार कर नहीं आए। எல்லா இடங்களிலும் அவர் ஜெயத்தை எடுத்தார். सारे जगह पर विजय प्राप्त किए थे। அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும். हम भी अपने जीवन पर विजय पाना चाहिए। தோற்று தொப்பி வைக்கிறவர்களா இருக்க கூடாது. हम लोग हार मानकर हार नहीं जाना चाहिए। நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சகலத்தையும் ஜெயிக்க வேண்டும். हम सारी बातों पर हमारे जीवन पर विजय पाना है। அதற்கு தேவையானது ஒன்று उसके लिए एक ही चीज काफी है, பரிசுத்த ஆவியின் நிறைவு. पवित्र आत्मा की परिपूर्णता। அது நம்முடைய வாழ்க்கை வெற்றியை கொண்டு வரும். और वही हमारे जीवन पर विजेता लेकर आता। அடுத்தபடியாக ஐந்தாவது பார்ப்போமேயானால் पांचवा यदि हम देखते हैं தீமோன். कीमोन। தீமோன் तीमोन தீமோன் என்றால் तीमोन का मतलब மதிப்பு மிகுந்தவன், वो बहुत ही इज्जतदार है। மதிப்பு உள்ளவன். वह बहुत ही इज्जतदार है। அப்போ அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கை மதிப்பை கொண்டு வரும், अभिषेक हमारे जीवन पर इज्जत लेकर आता है। புகழ்ச்சியை கொண்டு வரும். वो हर्षित जो हर्षित को लेकर உலகத்துல आता மனுஷன் நம்ம மதிக்காவிட்டாலும் है। इस संसार पर यदि हमें इज्जत नहीं दे, நாம் பரிசுத்தாவின் நிறைவுள்ளவர்களாய் வாழும் பொழுது यदि जब हम पवित्र आत्मा की परिपूर्णता रहेगा, தேவன் நம்மை மதிப்புள்ளவனாக்குவார். परमेश्वर हमें इज्जत देते हैं। தேவன் நம்மை விலையேறப்பட்டவர்களாக மாற்றுவார். परमेश्वर हमें ही जो कीमती भरा हुआ बनाते हैं। எலிசாவுடைய கல்லறை மேல ஒரு செத்தவனை போட்ட பொழுது एलिशा के कब्र के ऊपर जब मरा हुआ लाश को डाले थे, அவனுக்கு உயிர் வந்தது. उस लाश पर भी जान आ गया। யோசேப்பு செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் சாட்டப்பட்டான். यूसुफ जो गलती उसने नहीं किया सारे लोग उसके ऊपर इल्जाम लगाए, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். उसको बंदी गृह पर बंद करवाए। ஆனால் ஒரு நாள் வந்தது, पर जब एक दिन आया, அவன் சிறையிலிருந்து அழைத்து கொண்டு போகப்பட்டு उसको बंदी गृह से பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். उसको फिरौन के महल पर लेकर गए, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். राजा के अगले स्थान पर रखकर उसको ऊंचा किए थे। அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தின் நிறைவை காத்துக்கொள்ள வேண்டும். वैसे हमारे जीवन पर अभिषेक की भरपूरता को हम संभाले रखना ஒவ்வொரு है। நாளும் அபிஷேகத்தில் நிரம்பி வாழ வேண்டும். हर एक दिन हम अभिषेक की परिपूर्णता से भरपूर होना चाहिए। அபிஷேகத்தில் நிறைவதை நிறுத்திவிடக் கூடாது. अभिषेक पर भरपूर करना हम कभी नहीं छोड़ना है। அபிஷேகத்தில் நிறைவை விட்டுவிடக் கூடாது. अभिषेक की परिपूर्णता को कभी नहीं छोड़ना। நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். धर्मी जो है वो हर दम हरियाली और हर्षित அப்ப रहेगा। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தாவிலே எப்போது நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ हर வேண்டும். समय हम पवित्र आत्मा से परिपूर्ण होना ஒவ்வொரு चाहिए। நாளும் பரிசுத்தாவிலே நிரம்ப வேண்டும். हर समय हम पवित्र आत्मा से परिपूर्ण होना चाहिए। பரிசுத்தாவின் நிறைவை நாம் ஒருபோது விட்டுவிடக் கூடாது. पवित्र आत्मा की परिपूर्ण कभी नहीं छोड़ना। ஆறாவது பார்ப்போமேயானால் छठवां हम देखते பர்மேனா. परमेना। பர்மேனா என்றால் நிலையானவன். परमेना का मतलब जो है दृढ़ रहने वाला। அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில அசைய விடாது. अभिषेक हमारे जीवन पर कभी डगमगाने नहीं அபிஷேகத்தின் देगा। நிறைவு இருக்குமேயானால் अभिषेक की भरपूरता நம்முடைய வாழ்க்கை रहेगा। தள்ளாடி போகாது, हम अपने जीवन पर அசைந்து लड़खड़ाएंगे போகாது. नहीं, हम हिल नहीं जाएंगे। சிலருடைய வாழ்க்கையே நாணலை போல் அசைகிறது. क्यों कई लोग की जिंदगी हिल जाती है। அபிஷேகத்திலே நிறைவு இல்லை. अभिषेक की परिपूर्ण नहीं அபிஷேகம் है। இருக்கிறது, अभिषेक तो है ஆனால் அது நிறைவு இல்லை. पर वो एक परिपूर्ण नहीं है। அபிஷேகம் இருக்குமே ஆனால் அது நம்மை அசைய விடாது. अभिषेक होगा तो हमें डगमगाने नहीं அது நம்மை देगा। உறுதிப்படுத்தும், वो हमें दृढ़ அது बनाएगा, நிலைநிறுத்தும். वो हमें स्थिर நம்முடைய வாழ்க்கை किया தள்ளாடி போகாது, हमारे जीवन को நம்முடைய लड़खड़ाने नहीं வாழ்க்கை அசைந்து देगा। போகாது. हमारी जीवन वो बिगड़ नहीं जाएगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता கர்த்தர் है எப்போது எனக்கு முன்பாக मैं வைத்திருக்கிறார். हर समय परमेश्वर को मेरे सामने அவரின் खड़ा வலது किया பாரசத்தில் இருக்கிறபடியால் हूं। वो मेरे दाहिने और खड़े நான் इसलिए அசைக்கப்படுவது இல்லை. मैं कभी डग नहीं मगाऊंगा। அபிஷேகம் நம்மை நிலைநிறுத்தும். अभिषेक हमें दृढ़ खड़ा करेगा। அபிஷேகம் நம்மை அசைக்க விடாது. अभिषेक हमें हिलने नहीं देगा।
கர்த்தரை நம்புகிறவர்கள் परमेश्वर पर जो भरोसा करते हैं, என்னென்றைக்கும் அசையாத சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். वो हर दम जब नहीं हिलने वाला वो सिय्योन पर्वत के जैसा அப்ப रहेंगे। அபிஷேகம் நம்மை சியோன் பர்வதத்தை போல நிலைநிறுத்தும். परमेश्वर की अभिषेक हमें सिय्योन के पर्वत के जैसा स्थिर रखेगा। அபிஷேகத்தின் நிறைவு இருக்குமேயானால் अगर अभिषेक की स्थिर रहेगा, நம்முடைய வாழ்க்கை அசைந்து போகாது, हमारी जीवन हिल नहीं जाएगा, நம்முடைய குடும்பம் அசைந்து போகாது, परिवार हिल नहीं जाएगा, நம்முடைய வேலைகள் அசைந்து போகாது, हमारे काम हिल नहीं जाएंगे, நம்முடைய தொழில் வியாபாரங்கள் அசைந்து போகாது. हमारी व्यापार हिल नहीं जाएगा। அபிஷேகம் நிலையானவராக மாற்றும். हमारी अभिषेक हमें दृढ़वान बनाएगा। அபிஷேகம் நம்மை நிலைநிறுத்தும். हमारी अभिषेक हमें स्थिर खड़े அதனால் करेगा। அபிஷேகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நிறைந்து வாழ வேண்டும். इसलिए हमारा हर समय परमेश्वर के अभिषेक से दृढ़ रहना चाहिए। ஒவ்வொரு நாள் அபிஷேகத்தில் நிரம்பணும். हर एक दिन उसके अभिषेक से परिपूर्ण होना எல்லா चाहिए। சூழ்நிலையிலும் அபிஷேகத்தில் நிரம்பணும். सारे परिस्थितियों पर अभिषेक से परिपूर्ण होना எல்லா चाहिए। நிலைமையிலும் அபிஷேகத்தில் நிரம்பணும். सारी परिस्थितियों पर अभिषेक से भरपूर பரிசுத்த होना, ஆவியானவருடைய அன்பு நிறைந்து இருக்க வேண்டும். पवित्र आत्मा की प्रेम से भरपूर होना தேவ चाहिए। அன்பிலே குறைந்து போக கூடாது. परमेश्वर के अभिषेक पर कम नहीं தேவ पड़ना, அன்பிலே நிரம்பி இருக்க வேண்டும். उसके प्रेम पर हम परिपूर्ण होना चाहिए। வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, हमारे जीवन पर कुछ भी आ காற்று जाए, அடித்தாலும் சரி, हवा आने दो அலை மோதினாலும் சரி, या लहर आने दो புயல் வீசினாலும் சரி, या तूफान आने दो, பரிசுத்த ஆவி நிறைவு இருக்குமேயானால் पवित्र आत्मा की अगर भरपूर எதுவும் होगा, நம்மை அசைக்க முடியாது. वो कभी हमें टुकराएगा அவர் नहीं। நம்மை நிலைநிறுத்துகிற वो ஆவியானவர். हमें दृढ़ करने वाला आत्मा जी। 7வது வாசிக்கிறோம். 7वां पढ़ते हैं, நிக்கோலா. निकोला। நிக்கோலா என்றால் निकोला का मतलब ஜனத்தின் மேல் வெற்றி சிறந்தவர். लोगों के ऊपर विजय पाने वाला। கர்த்தர் நம்மை ஜனத்தின் மேல் வெற்றி சிறக்க பண்ணுவார். परमेश्वर हमें लोगों के ऊपर विजय पाने रखेगा। அபிஷேகத்தின் நிறைவு இருக்குமேயானால் अभिषेक की परिपूर्ण होगा, நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் हमारे विरोध कोई भी आए, கர்த்தர் அவர்களை ஜெயிக்க செய்வார். परमेश्वर उन पर विजय देंगे। நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே பலர் நம்மை பயமுறுத்தலாம், इस संसार पर हमें कई लोग डराते होंगे, நம்மை கலங்க பண்ணலாம், हमें व्याकुल देते होंगे, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக நிற்கலாம். हमारे जीवन पर हमारे खिलाफ होंगे। அபிஷேகத்தின் நிறைவு இருக்குமேயானால் अगर अभिषेक की परिपूर्ण होगा, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் हमारे विरोध उठने वाले ஒரு வழியாய் வருகிறவன் एक मार्ग से आने वाला 7 வழியாய் ஓடி वो போவான். 7 रास्ते से भाग के ஒரு जाएगा। கோலியாத்து एक गोलियात இஸ்ரவேல் ஜனங்களே கலங்கப்படி கொண்டிருந்தான். इस्राएल लोगों को घबरा रहा था, சாவுல் ராஜாவும் பயந்து கலங்கி यहाँ கொண்டிருந்தான். तक साउल राजा भी घबरा ஒரு गया। அபிஷேகத்தின் நிறைவுள்ளதான தாவீது एक अभिषेक की परिपूर्ण पाया हुआ அங்கே दाऊद கடந்து போன பொழுது जब वहां पर लौट कर गया, அந்த கோலியாத்தை उस गोलियात ஒரு को குல்லாங்கல்லாலே அடித்து வீழ்த்தினான். एक चिकनी छुपड़ी पत्थर से उसको मार கர்த்தருடைய गिराया। நாமத்தினாலே வருகிறேன். परमेश्वर के नाम से तेरे पास आता हूँ। ஒரு கல்லில் அவன் கீழே விழுந்துட்டான். एक छोटी पत्थर से उसको गिराया, அவன் தலைக்கு மேல ஏறி நின்னு தலையை வெட்டி போட்டு அவங்க उसके सर के ऊपर खड़े होकर वो उसके सर को काटा। ஜனத்தின் மேல் நமக்கு வெற்றி தருகிறவர் கர்த்தர். तो लोगों के ऊपर विजय देने वाला परमेश्वर, நம்முடைய வாழ்க்கையில எந்த யாரும் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் हमारे जीवन के खिलाफ कोई भी आ जाए, கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். परमेश्वर हमें विजय देने वाला, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஜெயித்து வைத்திருக்கிறார். हमारी जिंदगी पर विजय को रखे हैं। எந்த மனுஷனும் மேற்கொள்ள முடியாது, कोई भी मनुष्य हम पर विजय नहीं कर எந்த सकता, துன்மார்க்கனும் மேற்கொள்ள முடியாது, कोई भी दुष्ट हम पर प्रबल नहीं எந்த कर உலகம் सकता, நம்மை மேற்கொள்ள முடியாது. कोई संसार हम पर प्रबल नहीं कर பரிசுத்த सकता। ஆவியின் நிறைவு पवित्र आत्मा की நம்முடைய परिपूर्णता வாழ்க்கையில வெற்றி சிறக்க வேண்டும். हमारे जीवन पर विजय देगा, எல்லா இடத்திலும் நம்ம வெற்றி சிறக்க வேண்டும். सारे जगहों पर विजय देगा। கர்த்தர் இந்த பூமியில நம்ம வெற்றி சிறக்க பண்ணுவார். परमेश्वर इस पृथ्वी पर विजय देगा, பரலோகத்தில் நம்ம வெற்றி சிறக்க हमें பண்ணுவார். स्वर्ग पर विजय देगा। இந்த 7 பேரை பற்றி நாம் பார்க்கிறோம். हमें 7 जन के बारे में देखा। பரிசுத்த ஆவியின் நிறைவுள்ளவர்கள் पवित्र आत्मा की परिपूर्णता, இவர்கள் நற்சாட்சிகளாய் காணப்பட்டார். ये लोग बहुत अच्छे गवाही हैं, நற்சாட்சிகளாய் ये காணப்பட்டார். लोग एक अच्छे गवाही हैं, விசேஷித்தவர்களாய் ये காணப்பட்டார். लोग एक विशेष हैं, விலையேறப்பட்டவர்களாய் காணப்பட்டார். ये लोग एक बहुमूल्य लोग थे। இவர்களுக்குள்ளே இருந்ததானது வைராக்கியமான வாழ்க்கை இருந்தது. इनके अंदर परमेश्वर के लिए जलन रखने वाला ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருந்தார்கள். ये लोग जीवित गवाही थे, ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். तैयार कहने वाले थे, வெற்றி சூட பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். विजय के मुकुट थे, மதிப்புள்ளவர்களாய் இருந்தார்கள். ये लोग बड़े इज्जतदार थे, நிலைத்திருக்கிறவர்களாய் ये இருந்தார்கள். लोग दृढ़ थे, ஜனத்தின் மேல் வெற்றி பெற்றவர்களாய் लोगों இருந்தார்கள். के ऊपर विजय पाने वाले थे। அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியிலே நிறைவை பெற்றுக்கொண்டு उसी प्रकार हम पवित्र आत्मा की நாம் परिपूर्णता ஒரு पाकर வைராக்கியமான வாழ்க்கை வாழும்படியாக, हम भी परमेश्वर के लिए एक जलन நாம் रखने ஒரு वाले ஜீவனுள்ள बनकर சாட்சியாய் வாழும்படியாக, एक जीवित गवाही ठहरने के लिए எப்போதும் நாம் ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக, हरदम परमेश्वर के लिए तैयार जिंदगी நாம் बिताने के எப்போது लिए, வெற்றி சூடுகிறவர்களாக, हरदम विजय पाने वाले होने के लिए, நாம் ஒரு மதிப்புக்குரியவர்களாக, हम भी एक इज्जतदार होने के लिए, நிலைத்திருக்கிற வாழ்க்கை हम एक வாழுகிறவர்களாக, दृढ़ जीवन बिताने वाले बनने के ஜனத்தின் लिए, மேல் வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக, प्रार्थना के ऊपर विजय पाने वाले बनने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக, परमेश्वर हमें
हमें कृपा देकर चलाने के लिए। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? हम सब प्रार्थना करेंगे। எல்லாரும் கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிப்போம். हम थोड़ी देर पवित्र आत्मा पर परिपूर्ण होकर கர்த்தர் प्रार्थना நம்மை करेंगे। பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். परमेश्वर हमें बल देने के लिए सामर्थ्य வல்லமையினால் है। நிரப்ப வல்லவராக वो இருக்கிறார். अपने सामर्थ्य से भरपूर அவருடைய करने के लिए ஞானத்தினால் நம்மை सामर्थ्य நிரப்ப வல்லவராக है। वो இருக்கிறார். अपने ज्ञान से भरने के लिए परिपूर्ण எல்லாரும் है। கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். थोड़ी देर हम परमेश्वर की ओर ताक कर கர்த்தர் நம்மை देखेंगे। பலப்படுத்தும்படியாக परमेश्वर हमें बल देने के लिए, நம்மை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக हमें गवाही भरा हुआ जिंदगी बिताने ஒரு के வல்லமை लिए, உள்ள வாழ்க்கை एक வாழும்படியாக सामर्थ भरा हुआ जीवन बिताने के लिए எல்லாரும் ஜெபிப்போமா? हम सब प्रार्थना करेंगे। ஹalleluya ஹalleluya Glory ஹalleluya. to Lord। धन्यवाद நிசுவே प्रभु, धन्यवाद மக்கு ईश्वर சோத்ரம் राजा। சோத்ரம் 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 धन्यवाद, எங்கள் ஆவியானவரே धन्यवाद, மக்கு धन्यवाद, சோத்ரப்பா எங்களை ஒவ்வொரு ஆண்டவரே Glory நம்முடைய பரிசுத்த ஆவியில to ஒவ்வொரு Lord, நிறைவுள்ள glory to வாழ்க்கை Lord, வாழும்படியாக glory to Lord, ஆண்டவரே glory to Lord, மக்கு glory சோத்ரம் to சோத்ரம் Lord. தேவனுடைய வல்லமையிலே ஆண்டவரே நிறைவுண்டு வாழும்படியாக धन्यवाद धन्यवाद धन्यवाद। சோத்ரம் 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 அன்பின் ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுநாதா உமக்கு சோத்ரம் 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 அன்பின் தேவரே ஹalleluya 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 ஏசப்பா உமக்கு சோத்ரம் 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 ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவாங்க. ஹalleluya ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya आपसे हम प्रेम करते हैं। ஹalleluya உமக்கு சோத்ரம் 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 சோத்ரங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு சோத்ரம் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒவ்வொரு நம்முடைய ஆவினால் நிரப்புவீராக. ஹalleluya நம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்புவீராக. நேசுவே மக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மக்கு தோத்திரம் எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே மக்கு தோத்திரம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு கருத்தால் பலப்படுத்துவீராக. ஹalleluya 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 இயேசுவே மக்கு தோத்திரம் 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 அன்பின் தேவனே ஹalleluya 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 இயேசுநாதா மக்கு தோத்திரம் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில்
பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உம்முடைய ஆவியால். என்னை நிரப்பும் இன்று நிரப்பும் உம்முடைய ஆவியால். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட மாறுமே. ஆமென். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட மாறுமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே மாறுமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போ ஆவியே மாறுமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் அந்த ஆவியால். 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 ஹல்லேலூயா. ரப ஷபல ரப தியா ரப ஓ ரப தியா ரப ரப ஷமன மரியா நம ரப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு தோத்ர 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 தோத்ர. எங்களால் ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர. கர்த்தரை மட்டுமாக இந்த காத்து கொடுத்த ஆசீர்வாத கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर अब तक इस बाढ़ जोने की प्रार्थना को आशीर्वाद किए, इसलिए प्रभु की स्तुति करेंगे. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பரிசுத்த ஆவியின் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை பற்றி நாம் पवित्र आत्मा और अच्छे गवाही पाए हुए, सुनाम पाए हुए लोगों को 7 जन के बारे में देखें. பரிசுத்த ஆவி நிறைந்து நாம் ஜீவிக்கும் பொழுது पवित्र आत्मा पर भरपूर होकर जब हम जीवित நாம் बिताएंगे, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ முடியும். परमेश्वर के लिए एक जलन जीवन जी தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ முடியும். परमेश्वर के लिए गवाही जीवन बिता सकते நாம் हैं. எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க முடியும். हर समय हम तैयार के साथ रह सकते हैं. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களில் நாம் வெற்றி சூட முடியும். हम अपने जीवन पर आने वाले सारी प्रकार की कार्य पर हम विजय पा सकते हैं. பரிசுத்த ஆவியிலே நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழும்போது जब हम पवित्र आत्मा से परिपूर्ण होकर जीते நாம் மதிப்புள்ளவர்களாய் வாழ முடியும். हम एक इज्जतदार बनकर जी सकते हैं. பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாய் வாழும்போது पवित्र आत्मा की भरपूरता पा सकते हैं. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றிலும் நம்மை நிலைநிறுத்தும். हमें हमारे जीवन की सारी परिस्थितियों पर वो दृढ़ रखे. பரிசுத்த ஆவியிலே நிறைவுள்ளவர்களாய் வாழும் பொழுது पवित्र आत्मा पर परिपूर्ण होकर जीते समय ஜனத்தின் மேல் கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறவராக लोगों के இருக்கிறார். ऊपर परमेश्वर हमें विजय देगा. இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வாழும் வாழ்க்கை வாழும்படியாக इन दिनों पर हमारे एक दिन पवित्र आत्मा की परिपूर्ण होकर जीने के लिए கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கு கிருபை பலன் தந்து வழி நடத்த முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். एक को प्रभु कृपा देकर चलाने के लिए हम प्रभु की परमेश्वर की स्तुति करेंगे. சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर सेवकाई को आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे. சோத்ராம் 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 சோத்ராம். ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सेवक को आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे. சோத்ராம் 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 சோத்ரம். ஒவ்வொரு விசுவாச மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक विश्वासी बच्चों को आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे. சோத்ராம் சோத்ராம் சோத்ரோட கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हर एक की हाथ की कमाई को परमेश्वर आशीर्वाद करके
बरकत देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ரம் தேசத்தில் இருக்க எல்லா ஊழியங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை சோதரிப்போம். देश में रहने वाले हर एक सेवक और सेवकाई के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காக கர்த்தரை சோதரிப்போம். देश में रहने वाले हर एक प्रजा के लिए हम प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ரம் சோத்ரம் சோத்ர நாட்டிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக மாற்றி தர முடியாத इन ஸ்தோத்திரிப்போம். दिनों पर हम परमेश्वर के लिए गवाही बना कर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் சோத்ரம் தேசத்தை ஆளுகிறதான எல்லா தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக கர்த்தரை சோதரிப்போம். देश को राज करने वाले हर एक नेता और अधिकारी के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ர கர்த்தருக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து நடத்த முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर अच्छे ज्ञान और विवेक को देकर चलाने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ராவுடைய மன கண்களை கர்த்தர் திறக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். उनकी मन की आंखों को परमेश्वर खोल देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ரம் நாளை நடக்கிறது பரிசுத்த ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். कल होने वाली पवित्र आराधना के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर आराधना को आशीर्वाद करने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் ஆராதனை ஒவ்வொரு பிள்ளையும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருக்கு கிருபை செய்ய முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். आराधना को परमेश्वर जिम्मेदारी लेकर चला कर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 சோத்ரம் ஆராதனை பரிசுத்த ஆவியான நடத்த முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். आराधना को पवित्र आत्मा जी चलाने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் ஒவ்வொருத்தருக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பரத்தில் அனுப்பி தர முடியாத கர்த்தரை हर ஸ்தோத்திரிப்போம். एक को प्रभु अपने स्वर्ग से अपने वचनों को बेच कर देने के लिए प्रभु की स्तुति करेंगे। சோத்ராம் 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 அன்பின் இறக்க நேரங்கள் பரலோக பிதாவே प्रेम दया भरे हुए हमारे स्वर्ग के पिता, உம்மை நன்றியோடு மதித்து தம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो। காத்திருக்கிற கர்த்தரை மட்டும் ஆசீர்வதித்த கிருபைக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். अब तक इस बाढ़ जोने की प्रार्थना को आशीर्वाद किया हुआ कृपा இந்த के लिए சமூகத்தில் स्तुति கொஞ்ச हो। நேரமாக நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கும்படியாக आपके सम्मुख पर थोड़ी देर बैठकर प्रार्थना करने உம்முடைய के வேதத்தை लिए, தியானிக்கும்படியாக आपके वचनों को मनन करने के लिए, எங்கள் பாராட்டின கிருபைக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். आपने हम पर दिखाए हुए कृपा के लिए स्तुति हो। ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நிறைவு ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேரை பற்றி பார்த்தோம். पवित्र आत्मा की परिपूर्ण पाए हुए 7 जन के बारे में देखे। அவர்கள் வைராக்கியமான வாழ்க்கை वो வாழ்ந்தார்கள். एक जलन का भरा हुआ जीवन ஜீவனுள்ள बिताए। சாட்சியாய் வாழ்ந்தார்கள். परमेश्वर के लिए जीवित गवाही थे। ஆயத்தமுள்ளவர்களாக वो காணப்பட்டார்கள். एक तैयार के साथ வெற்றி थे। சூடினவர்களாக वो காணப்பட்டார்கள். विजेता पाए हुए थे। மதிப்புள்ளவர்களாய் वो காணப்பட்டார்கள். एक इज्जतदार थे நிலைத்திருக்கிறவர்களாய் और காணப்பட்டார்கள். दृढ़ बने हुए थे। ஜனத்தின் மேல் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்பட்டார்கள். लोगों के ऊपर विजेता पाए हुए இந்த थे। நாட்டில் நாங்கள் பரிசுத்தாயின போது நிறைவுள்ளவர்களாய் காணப்பட்டோம். इन दिनों पर हम भी पवित्र आत्मा की परिपूर्णता पाने के நாங்கள் लिए, நற்சாட்சி உள்ளவர்களாய் हम भी வாழும்படியாக एक अच्छे गवाही पाने वाले लोग बनने के लिए ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிருபை தந்த வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். हर एक को कृपा देकर परमेश्वर चलाइएगा। நம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. लगातार आपकी नाम की महिमा करो। உங்களை தாழ்த்தி தருகிறோம். हम अपने आप को नम्रता करते இயேசுவின் हैं। நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं, अच्छा पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரங்களும் பிரபாதே. ஆமென். அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் परमेश्वर यीशु मसीह का कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் पवित्र आत्मा की सौभाग्यता என்றும் என்றும் சதா காலங்களிலே आज और वह सर्वदा நம் के लिए அனைவரோடு கூட हम सारे लोग के சகல साथ, பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्र लोगों நித்திய के நித்திய साथ காலமாக நிலைத்திருப்பதாக. वह युगा युगा बने रहेगा। ஆமென். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीर्वाद करेंगे।